நானே சொல்லிடுவா. கெத்தா சொல்லணும், ஸ்டைலா சொல்லணுமா? ஓகே, பேக் டு த ஷோ. இட்ஸ் மீ பாலாஜி அண்ட் மணிமேகலை. சமனா இதை தான் எதிர்பார்த்தேன். கரெக்டா போட்டீங்க, சூப்பர்ண்ணா. அண்ணன் ஏன் சப்போர்ட் இப்போ நாளையில இருந்து நீ பார் பார்க்கலாம். அண்ணன் எப்பவுமே என் சப்போர்ட் தான். அண்ணன் எப்பவுமே என் சப்போர்ட் தான். ஓகே, வெல்கம் பேக் எல்லாம் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. நான் கவனிக்கல, கான்சென்ட்ரேஷன் எனக்கு இங்க எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, யார் இவங்க எல்லாம்ல காலர்ஸ் வருவாங்க. அது மூலமா நமக்கு நிறைய ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணிப்போம் நம்ம. அந்த மாதிரி அப்படியே கரெக்டா கேட்ச் பண்ணிட்டல. ஃபர்ஸ்ட் காலர் ஓகே, காலர். ஹலோ ஹலோ, ரொம்ப நல்லா இருக்கு உங்க ட்ரெஸ். ஹலோ ஹாய். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஓரளவுக்கு தான். ஹலோ. அவங்க கூட அசிங்கப்படுத்துறாங்க பாத்தீங்களா நம்மள? அவங்க எங்க அசிங்கப்படுத்தாங்க? யார் இந்த மாதிரிலாம் பேசுறது? இல்ல இல்ல, காலர் வந்து உள்ள வரதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, 2 நிமிஷம் அப்படியே டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும், கத்துக்கணும். நம்ம சூப்பரான क्वेश्चन யோசிச்சு வச்சோம். ஹலோ வந்துட்டாங்களா? ஹலோ வந்துட்டாங்களா? ஹலோ டூட் ஹாய். ஹலோ ஹலோ ஹாய் சொல்றாங்க ஒருத்தவங்க. பேசுங்க. ஹலோ ஹலோ பிரதர், கேக்குதா? ஹலோ. இத தவிர நீங்க வேற ஏதாவது பேச போறீங்களா இல்லையா? ஹலோ 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 அதிக மாதிரியே போறாங்க. பேசுங்க. ஹலோ கேக்குதா? பாருங்க, உங்க குரல் கேட்டு அவன் போயிட்டான். என்ன கலாச்சு விட்டீங்களா? உங்க குரல் கேட்டு அவன் போயிட்டான். பாருங்க எப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் உன் ஃபேஸ்ல நீ முழிச்சு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆடி பாவி, அவனை செருப்பால அடிப்பன்னு பார்த்தா இப்படி சிரிப்பால அடிச்சிட்டடி. இனிமே வந்து என்ன ஆக்சுவலி என்ன எதனால தெரியுமா பிரச்சனை? என்ன பிரச்சனை? விமென்ஸ் டே வந்து வர போறது அப்படின்றதுனால அதனால பிரச்சனை தான், விமென்க்கு தான் முன்னுரிமை கொடுக்குறது. இப்போதானே ஃப்ரேம் பண்ணிட்டு பண்ணி டக்கு ஆமா, முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பெண்கள் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆம்ச்சு வச்சிட்டேன் என் மைண்ட் வைஸ்லயே பேசுது. அந்த பையனே பாவம் எப்பயோ லைன் கிடைச்சது அப்படின்னு சந்தோஷமா ஹலோ ஹலோ உங்கள்ட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஆசையா பேசுறான். வெறும் ஹலோ ஹலோ மட்டும் சொன்னா இதுக்கு மேல வேற என்ன பேச முடியும்? அந்த பையன் கட் பண்ணிட்டு போயிட்டான். வேணாமா? சரி ஓகே, இதான் வந்து விஷயம். ஓகே, நம்ம சூப்பரான கான்செப்டோட வெயிட் பண்ணோம்ல, வேஸ்ட் ஆயிடுச்சுல. எனக்கே தெரியல என்ன கான்செப்ட். அது அப்படிலாம் சொல்லிட கூடாது. நெக்ஸ்ட் கட்ல அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம போய் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா சாங் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. விமன் பத்தி நிறைய கோட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? ஓகே, கோர்த்து விடுறானுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்? ஆக்சுவலா திருவள்ளுவரே நிறைய சொல்லிட்டாரு. சோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லணுமா என்ன சொன்னாரு? அதாவது அவர் திருக்குறள் படிக்கலையா நீங்க? நீ சொல்லு, நான் ஞாபகம் இருக்கலன்னு பாக்குறேன். திருவள்ளுவர் சொல்லியே கேட்கலாம், நம்ம சொல்லியே கேட்க போறாங்க. சரி ஓகே, எப்பெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, நீங்க எதுவும் சொல்லுங்களேன். ஓ, இவங்க கிட்டே இருந்து நம்ம பொழைச்சுப்பனா பேசி அழகா ட்ரெஸ் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க பொறாமையில போட்டு ரோட்ல நடந்து வந்தாங்க. அது என்னதான் சொன்னாங்க? சும்மா விட்டு சொன்னேன். இல்ல இல்ல, ஒருவேளை நீங்க நினைச்சிருக்க கூடாது. நல்லா இருக்கு. இல்ல, ரொம்ப நல்லா நான் போட்டத நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்களே. இது வந்து பக்கத்து ரூம்ல இருந்து கடன் வாங்கி போட்டு வந்த Dress. பரவாயில்லை, உங்களுக்கு ஃபிட்டா கரெக்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. போதும் காஸ்டியூம் டிசைனர் ரேஞ்ச்ல வந்து பேசிட்டு இருக்கோம். கன்னி பொண்ணுங்க விஷயத்துல கற்போடு வாழ்ந்த நீங்க திடீர்னு இப்படி கவுருக்கு காரணம் என்ன? சார் சொல்லுங்க சார். உங்க ஏதோ கேட்டாங்க. என்னதான் கேட்டிங்களா? ஐயோ டக்குன்னு சொல்ல வரலையே. சரி, அடுத்த கவுண்டருக்கு நான் கரெக்ட்டா கொடுத்தறேன். சரி ஓகே. உன்னை அசிங்கப்படுத்துனதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஃபுல் டே கூட லீவ் விடல. ஏன்னா ஃபுல் டைம் நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்கனே. சரி ஓகே. ஆக்சுவலி ஆனா நீ நெக்ல அக்கல வச்சு தான்டா சுத்துற. அவள்தான் செக்மெண்ட் டைம் முடிஞ்சது. ரைட், அண்ணனும் நானும் பேசிட்டே இருப்போம் நினைக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணி என்னை காப்பாத்திடுங்க. ஓகே சூப்பர், ஸ்டார்ட் பண்ணுங்க. மகளிர் மட்டும் ஜோ ஒரு மூவி நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, ரீசன்ட்டா வந்து தோசை மாதிரி எல்லாம் சுடணும் அப்படினு சொல்லிட்டு நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் அதனால நாங்க அசர் ஆள் கிடையாது. நாங்க எல்லாம் எத்தனை பேர் பாஸ் வந்திருக்கோம். சோ அது வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த படத்துல இருந்து ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க நைட் 12 o'clock. ஏன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு விமென்ஸ் டே அப்படிங்க, அது ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு ஒரு சொல்ல போறீங்க. சோ கதிர் நெக்ஸ்ட் வந்து நம்ம சைனா சொல்லுங்க, யார கூப்பிட்டீங்க? சரி, விஷயத்தை செம்ம கார்டுல இருக்காரு போல. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கதிர் ஹீரோவா இருக்கார்ல, அதெல்லாம் பார்த்தனா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நம்ம ரொம்ப வெக்கப்பட்டிருக்கணும். சோ மத யானை கூட்டம் படத்தோட ஹீரோ கதிர் இருக்கார்ல, சோ அவரோட நெக்ஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்ம STR வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. சோ வெயிட்டிங், ஈகர்லி வெயிட்டிங். எஸ். சோ அடுத்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சாந்தனு இருக்கார்ல, அவரோட படம் வந்து ரிலீஸ் மக பண்ணிட்டீங்களா? இல்ல போன் பார்க்கல. இல்ல தெரியாம மறந்துட்டேன் பாத்தியா என்ன சொல்ல வந்தேன்னு. சாந்தனு வந்து என்ன போட்டிருந்தாரு ரீசெண்டா ட்வீட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லைக் பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாமே ஓகே, பட் ஸ்டில் வந்து எங்களை மாதிரி வளர்ந்து வர ஹீரோஸ் உடைய படங்கள் வந்துட்டு பிரச்சனை கொடுக்காதீங்க, எங்களையும் பெரிய ஹீரோ தான் வாழ விடுங்க, நீங்களும் வாழுங்க, எங்களையும் வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. லிவ் லெட் லிவ் அப்படினு இருக்காரு. கரெக்ட்டுங்களா? படம் வந்து ஆக்சுவலி ரிலீஸ் ஆயிருந்தது ரீசெண்டா. சோ அதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரிலாம் ட்வீட் போட்டதனால சம்திங் ரிலேட்டட் டு தட் மூவியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க. நீ அந்த அளவுக்குல ஒர்த் இல்லையே.
இல்ல அவர் நல்லா வளர்ந்து ஒரு நடிகர் தான். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நல்ல வேளை நான் பேசினப்ப போட்டா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து முன்னாடி வந்து விஜய் சேதுபதி மட்டும் தான் காலைல குளிச்சு கிளம்பி வெளியே போனோன்னா சைன் பண்ணுவார். என்ன சைன் பண்ணுவார்னா படம் சைன் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அதுலயே வந்து யாரு ஃபாலோ பண்றாருன்னா ஜிவி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து யார் வர போறாங்கன்னு எத்தனை சொல்லுவேன். அவள்தான் தம்பி யாரு வந்த புள்ளையோ அவள்தான் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? as usual லாஸ்ட் காலர்னாலே லாஸ்ட் லக்கி காலர்னு சொல்லணும். எப்படி? லாஸ்ட் லக்கி காலர். வெரி குட். காலர் ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு. சூப்பரா இருக்கும். இப்போ உங்க பேர் நான் வந்து கரெக்டா சொல்லனா நீங்க வந்து என்ன நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்றேன். ஓகே ஓகே. நான் உங்க பேர் கரெக்டா சொல்லிட்டா நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யணும். நோ 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 நோ. எவ்வளவு நம்பிக்கை பாரு, நான் கண்டுபிடிச்சிருவேன். கள்ளக்குறிச்சி சத்யா. குட் ஈவினிங். இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம். ஹலோ சத்யா, எப்படி இருக்கீங்க சத்யா? நல்லா இருக்குமா, நீங்க? நல்லா இருக்கேன். ஏதோ உங்க பக்கத்துல கொஞ்சம் சுமாரா இருக்கேன். போடனே மைண்ட் வேஸ்ட்லாம் போடனே சாங்கா போடனே. ஓகே சத்யா, சொல்லுங்க அம்மா. நம்மளோட டே நாளைக்கு வருது. நம்மளோட கெத்து வந்து யார்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணனும் அப்படினா என்ன விஷயத்துக்காக போய் ப்ரூவ் பண்ணுவீங்க? யார்கிட்ட? அழகு ராணி பொண்ணு, உனக்கு நான் ஓன கண்ணு, நான் வாங்கி தரேன் பண்ணு, நீ ஜாமுல தொட்டு பொண்ணு. நான் கேப்பேன். சூப்பர்ண்ணே. அவருக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னு சொல்லாம சொல்றாரு. இல்ல அவர் நம்ம கிட்ட கேக்குறாரு, நம்ம என்ன கேட்டா அவர் செய்வாராம். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறாராம். கண்டிப்பா கண்டிப்பா, ஆண்கள் எல்லாமே அப்படிதானே. ஆமா இல்லனே? இதான் சமயம், ஏதாவது கேட்டு விட்டுருங்க. சரி சரி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸ் மட்டும் கலாய்க்க சொல்லுங்க, லேடிஸ் யாரும் கலாய்க்க கூடாது. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? எப்பவுமே வந்து ஒரு உண்மையான ஆண்மகன் வந்து எப்பவுமே பொண்ணுங்களை கலாய்க்க மாட்டாங்க. என்ன மாதிரியும் அண்ணன மாதிரியும் ஏதாவது ஒரு விஷயம் தான் வந்து கேட்பாங்க. அதுவும் வந்து அநியாயம். ஏய் கர்மாண்டி, என்னடா இது வேஷம்? கர்மாண்டியா? 4 கோட்டிங் போட்டு வந்திருக்காங்க செஃப். கர்மாண்டி. நம்ம பேசின விஷயத்தை மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே. சத்யா, சொல்லுங்கம்மா. இதுக்கப்புறம் வந்து இவரு கேள்வி கேட்பாரு. ஓகே சத்யா, சொல்லுங்க. நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? நாளைக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? ஆக்சுவலா நாளைக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷல் தான். சோ நீங்க என்ன பண்ண போறீங்க? எதுவும் இல்லம்மா. எதுவும் இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன், அசால்ட்டா எதுவும் இல்லம்மா அடுத்த கொஸ்டின்மா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டீங்க. சரி ஓகே. என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு ஸ்பெஷலா எவ்வளவு விஷயம் பண்ணலாம்ல, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லாச்சும் புதுசா ஒரு விஷயத்துக்கு இன்னோவேட்டிவ் எடுத்து ஸ்டெப் எடுத்து அதெல்லாம் ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணுவோமா? கரெக்ட்டா தானே போயிட்டு இருக்கு. இல்லன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓ இல்லன்னு சொல்லிட்டு இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணே பாவப்பட்ட பையனே, எகத்தாலனா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். சூப்பர். அதே மாதிரி கதை விடுறியா? தனியா பேசுவலான்னு பேச விட்டா ஏதோ பயங்கர சோஷியல் இஷ்யூஸ் எடுத்து அப்படியே இல்ல சால்வ் பண்ற ரேஞ்சுக்கு பேசி. அப்படி இல்ல மணிமேகலை இருக்காங்க, நம்ம அவங்க கூடயும் பேசலாம். தனியா இங்க சிங்க் அனுப்பல இருக்கு. சரி ஓகே. சொல்லுங்க மணிமேகலை, ஓய் இன்னைக்கு சைலண்டா இருக்கீங்க, என்னாச்சு? சைலண்டாவா இருக்கேன்? அப்படிலாம் இல்லங்க, நீங்க வேற. தெரியுது என் இமேஜ் என்னத்துக்கு ஆகுது? நான் அப்படியே கத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்ககிட்ட மட்டும் தான். சரி இவருக்கு எப்படி பேசுவாரு, ட்ரெயின் ஆகட்டும் அப்படிங்கறது. அதனால பாவம் நான் ஒரு பையன் வந்தா பாட்டி எல்லாம் கிளியர் பண்ற ஆயிடுவாரா? ஆயிருவாங்களா? ஆனா அவங்க இளவயசு தான். கள்ளக்குறிச்சி சத்யா அவங்க பாட்டி கிடையாது. நீங்க ஒரு தாத்தான்னு சொல்றீங்களா? இந்த ஜில்பா வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. ஓகே சத்யா, செம்மையா போயிட்டு இருக்குல. அண்ணன் கரெக்ட்டா டைமிங் எடுத்துறாரு. ஓகே thank you so much for calling சத்யா. Thank you சத்யா. ஓகே எஸ். சோ இன்னைக்கு வந்து ப்ரோகிராம் அப்படியே சூப்பரா போச்சுல. ப்ரோகிராம் நீ செம்மையா போச்சுல, சான்ஸ் இல்லல. இது விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகே, செல்ஃப் ப்ரமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீடியா பீப்பிள் டு சர்வைவ் இன் திஸ். ஆக்சுவலா விளம்பரம் அப்படின்றது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பட் என்ன பண்றது, இவர் பெரிய ஐநா சபை மெம்பர். சொன்னேன்ல இல்லனே லோக்கல் ஏரியால தானே மெம்பரா இருக்கே நீங்க. லோக்கல் ஏரியா எனக்கு லோக்கல் சானி ஆது வந்துச்சு. சரி ஓகே, நம்ம என்ன பண்றோம், இதோட கிளம்பறோம். நாளைக்கு மணி will not come. அதுக்கு பதிலா இன்னொரு ப்ரோகிராம் வரது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சோ எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹேப்பி உமன்ஸ் டே. போடா கோமடி தலையா. பெண்கள் அனைவருக்கும் எப்படா அத போடலாம்னு வச்சிருந்தீங்களா? சரி சொல்லிருங்க, நீங்க சொல்லிருங்க. பெண்கள் அனைவருக்கும் see you. பெண்கள் நீங்க சொல்லிருங்க, வெயிட் பண்றாங்க பெண்கள். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, சோ thank you so much. மறுபடியும் சூப்பரான ஷோல மீட் பண்ணலாம். Thursday வந்து மீட் பண்றோம். பை. அட பரதேசி நாயே, இது முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. சொல்லிட்டேனே. டாடா பை பை.